செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பண்டிதமேடு பகுதியில் ஆடு மாடு மேய்த்த பெண்கள் மீது கார் மோதி பயங்கர விபத்தில் 5 பேர் பலி. குடிபோதையில் காரை ஓட்டி வந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரணை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்தது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவாகும் ஃபெங்கல் புயல் மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு. நாகை மயிலாடுதுறை காரைக்காலில் கனமழை பெய்யும் என தகவல். கடலூர் சித்திரைப்பேட்டை அருகே மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களை கரைக்கு கொண்டு வருவதில் சிக்கல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த புதுப்பேட்டையில் கடும் கடல் சீற்றம். 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து வருவதால் பாதிப்பு. வங்கக்கடலில் ஃபெங்கல் புயல் உருவாக உள்ள நிலையில் 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடலில் உள்ள மீனவர்கள் கரை திரும்பவும் அறிவுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் 2வது நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழை. 10,000 ஹெக்டேர் பரப்பிலான சம்பா சாகுபடி நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதிகளில் 2000 ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். தஞ்சை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் நீரில் மூழ்கிய 1500 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள். விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனை. வேதாரண்யம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் 50,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள். விளைநிலங்களில் 4 அடி வரை தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. காரைக்காலில் பெய்து வரும் தொடர் மழையால் நீரில் மூழ்கிய 4500 ஹெக்டேர் சம்பா பயிர்கள். பயிர்கள் முழுவதும் அழுகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கதறல். பேட்டி கொடுக்குற அளவுக்கு எங்களை கவர்மெண்ட் எங்களை ஆளாக்கிட்டு நாங்கள் விவசாயிலாம் தற்கொலைக்கு ஆளாக போகிறோம். பாருங்கய்யா, வெறும் மண்ணா இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் நான் யாருக்கு காட்டுறதுங்க ஐயா? எனக்கு மனசு. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை ஆய்வு செய்து அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சீர்காழி அருகே கடலோரத்தில் 1200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவோம். இதுதான் தன் பிறந்தநாள் உறுதிமொழி என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மூன்று நாள் பயணமாக தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து கோவை வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. காலநிலை மாற்றத்தால் வான்வழி பயணம் ரத்து செய்துவிட்டு சாலை மார்க்கமாக ஊட்டி வந்தடைந்தார். மகாராஷ்டிரா முதல்வரை தேர்வு செய்வதில் பாஜக கூட்டணியில் தொடரும் இழுபறி. ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் ஃபட்னவிஸை முதல்வர் ஆக்குவதில் பாஜகவும் உறுதியாக இருப்பதால் இழுபறி நீடிப்பு.
திருப்போரூர் அருகே கார் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். காவல்துறை வாகனத்தை பொதுமக்கள் சூழ்ந்ததால் பரபரப்பு. சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி விசாரணை. திருமண ஆவணப்பட விவகாரத்தில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி. நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்கவும் உத்தரவு. இலங்கையின் வடபகுதியில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் ஏராளமானோர் முகாம்களில் தங்க வைப்பு.